வயசில் எங்கள் தாத்தா அம்மாச்சி இருந்த காலத்தில் இங்கே தான் வந்து நெல் விளைஞ்சோன்னே நெல் கருதெல்லாம் கொண்டு வந்து அப்படியே கட்டாக கொண்டு வந்து இங்கே போட்டு கையில் அடிக்கிற அளவுக்கு அடிச்சுட்டு அதை அப்படியே படப்பாக மேய்ஞ்சி நைட்டில் அதை ஒவ்வொன்றா எடுத்து தூவி வரிசை ரவுண்டில் போட்டு அதை மாடுகளை அஞ்சாறு மாடு அப்படியே ஒரே இதில் பொட்டி சுற்ற விடுவோம். அப்படியே அந்த நெல்லில் மிதித்து மிச்ச நெல்லை அடித்து விழுந்த நெல் போக மிச்ச நெல்லெல்லாம் விழுகும். நைட்டு தான் அந்த 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 இதை போட்டுவாங்க. அது பேர் அந்த 4-5 மாடை சேர்த்து புனை விடுறேன்னு சொல்லுவாங்க. அப்படியே சுற்றி வருவாங்க. நைட்டு லேட்டாக ஆரம்பிக்கும். 10 மணிக்கு ஆரம்பித்தா காலையில் 3 மணி 4 மணி வரைக்கும் சுற்றி வரும். அந்த மிச்சமிச்சாட்டி நெல்லெல்லாம் அதில் விழுந்துடும். இதுதான் கம்பத்தடியான் பாறை. இந்த சாமி தான் வந்து பொங்கல்லாம் வச்சு சாமி கும்பிடுவோம். இங்கே தான் நெல்லெல்லாம் வந்து என்ன மழை பெஞ்சாலும் இந்த பாறையில் வந்து நெல்லை வச்சுருக்கும்போது தண்ணி ஓடிடும். அழகாக நெல்லெல்லாம் வந்து அப்படியே குமிச்சு வச்சு இங்கேருந்தே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. விற்கிறதுக்கும் விற்றுருவாங்க. மறக்க முடியாத இடம். லைட்டு எதுவும் இருக்காது. ராத்திரி நேரத்தில் அம்மாச்சியோட படுத்து கிடந்த ஞாபகம் ரொம்ப பயமாகவும் இருக்கும். அந்த இருட்டுக்குள்ளே யார் வந்துடுவாங்க அந்த பயத்துலேயும் தூங்கிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் நெல்லுலாம் அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா ஒரு அடையாளம் வச்சுருப்பாங்க. யார் வர்றானா, நெல் அல்றானா அல்லலையா அப்படின்னு சொல்லி. அந்த காலத்தில் ஏதாவது ஒரு சாணியை கரைச்சி அதில் தெளித்து அந்த நெல் கும்மியல்ல அப்படி தெளிச்சு விடுவாங்க. நான் கேட்பேன் எங்கள் அம்மாச்சிட்டே, எதுக்கு அம்மாயின்னு சொல்லுவேன். அது வந்து அல்லுன்னா தெரிஞ்சிரும்டான்னு சொல்லி. ஏன்னா அவங்க தூங்கிட்டு தானே இருப்பாங்க. எப்போயாவது ஒரு நம்பிக்கையின் பேரில் தான் காவல் காக்குறோன்னு சொல்லி அப்படியே இருப்பாங்க. அந்த காலத்தில் ஒரு நம்பிக்கையின் பேரில் தான் கிராமத்தில் ஓடிச்சு. திருட்டு இதெல்லாம் நம்பிக்கையின் பேரில் இன்றைக்கி சில ஊர்களில் திருடுறது எது இருக்காது. சில ஊரில் திருட்டு நடக்குது. என்ன சொல்கிறது, காலங்கள் மாறி போயிட்டே இருக்குது. மறக்க முடியும். நண்பர்களோடு இன்றைக்கி வந்தேன். இந்த கம்பத்தடியான் பாறை பக்கம் வரும்போது ஞாபகம் வந்துச்சு. உங்களுக்கும் சொல்லணும்னு தோணுச்சு. நண்பர்களோடு வந்து ரொம்ப ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணி மழை நேற்று நல்ல மழை நைட்டு. காலையிலேருந்து இன்ன வரைக்கும் அமைதியாக ரிலாக்ஸாக மேகமூட்டமாக ரொம்ப வெயில் இல்லாமல் இருக்குது. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் சந்திரன் வனன். கிராமத்து வாழ்க்கையை பற்றி எப்பயுமே கிராமத்தில் வாழ்ந்ததுனால அந்த அனுபவங்கள் வந்துக்கிட்டு இருக்கும். அந்த பழைய வாழ்க்கை நமக்கு திருப்ப அந்த கிடைக்கலைன்றது ஒரு வருத்தம் இருக்கும். வருங்காலத்துலலாம் நம்ம பிள்ளைகளுக்கு அப்படி கிடைக்குமான்னு தெரியல. காலங்கள் மாறி போயிட்டே இருக்குது. விவசாயமும் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. அருமையாக இருக்குது. என் நண்பர்கள் வந்துட்டுருக்காங்க பாருங்கள். ரிலாக்ஸாக அங்கே போய் கிராமத்தில் குளித்து வச்சுட்டு அப்படியே வர்றோம். அருமையாக இருக்குது. எப்பயுமே 360 டிகிரியில் காமிக்கிறேன். 360 டிகிரியில் பாறை, கம்பத்தடியான் பாறை எப்படி தெரியுது பாருங்கள். ரிலாக்ஸாக சாயந்தரம் நேரம் காற்று வாங்கின கிராமத்தில் எப்படி இருக்குன்னு தெரியுமா? இப்படி தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் சந்திரன் வனன். தேங்க்ஸ்.